வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. ஒரு வேலையை என்னால் செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இல்லைன்னா மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாயிடுவோம் இல்லையா? அப்போ முடியாதுன்னு சொல்லக்கூடிய தைரியத்தை வளர்த்துக்கிறது சரிதானா ஐயா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு சில விஷயங்களில் தைரியமாக முடியாது, இயலாது என சொல்லிவிடுவது சரிதான். ஆனால் பல விஷயங்களில் முடியாது என சொல்வதால் தவறாக அமைந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை முழுமையாக சிந்திக்கவில்லை என்றால் அந்த பதிலே என் முன்னேற்றத்திற்கு தடையாக அமைந்துவிடலாம் என்பதையும் நாம் அலட்சியப்படுத்திவிடக்கூடாது. இங்கே ஒரு சில உண்மைகளை ஆழமாக சிந்தனை செய்தே முடிவுக்கு வர வேண்டும். முதல் விஷயம், அலுவலகத்தில் சுப்பு நன்றாக பம்பரமாக வேலை செய்கிறார், தரமாக வேலை செய்கிறார் என்பதற்காக மேலாளர் அவருக்கு வேலை மேலே வேலை அதிகம் கொடுத்து மனுஷன் தினசரி 14-15 மணி நேரம் வேலை செய்து குடும்பத்துடன் நேரம் செலவழிக்கக்கூட முடியாத அளவிற்கு, சாப்பிட முடியாத அளவிற்கு உழைக்க வேண்டியது இருக்கிறது என்றால் மேலாளரிடம் வேலைப்பளு அதிகம், இதை செய்வது கடினம், அனைத்தையும் செய்வது முடியாது போல தெரிகிறது, முயற்சி செய்கிறேன் என சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் இவருக்கு வேறு விதமான சிக்கல், மன உளைச்சல் மட்டுமல்ல, குடும்பத்திற்கு தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இவர் செய்யாததால் பாவப்பதிவுகளை சம்பாதிக்க ஆரம்பித்து விடுகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அவசியம். அதற்கு தேவையான வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்க வேண்டும். ஏதோ நாம் நம்முடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியம் வாய்ப்புகள் வீடு தேடி வருகிறது. உதாரணத்திற்கு மன்றத்து சகோதரி அமலாவிடம் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் மனைவி நல வேட்பு விழாவில் ஒட்டிய பட்டிமன்றத்தில் பேசுகிறீர்களா என பொறுப்பாளர் கேட்பது நம்மை தேடி வந்த ஒரு வாய்ப்பு. அடுத்த ஒரு வாரம் நவராத்திரி கோளு பட்டிமன்றத்திற்கு பேச தயாரிக்க நேரம் கிடைக்காது, கஷ்டம், முடியாது என சொல்லிவிடலாம். அடுத்த வருடம் உங்களுக்கு நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வாய்ப்பு உங்களுக்கு வரும் என்ற உறுதியை யாராலும் கொடுக்க முடியாது. இங்கே இதையெல்லாம் யோசிக்காமல் இப்பொழுது என் சூழ்நிலை இப்படி என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு தைரியமாக முடியாது என சொல்வது என் முன்னேற்றத்திற்கு நானே ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு முட்டுக்கட்டை என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். முயற்சி செய்யாமலேயே முடியாது என சொல்வது புத்திசாலித்தனமா? என் முன்னேற்றத்திற்கு இது முட்டுக்கட்டையாக அமைந்து விடுமா என்பதை யோசித்து முடிவெடுப்பது அவசியம். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக, வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய முடிவுகள், அதாவது முடியும், முடியாது, நம் கருமையத்தில் உள்ள பதிவுகளின் தன்மைக்கேற்ப எடுக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு, யோகா கிளாஸுக்கு வரீங்களா என நண்பரிடம் கேட்டால், இல்லை சார், நமக்கு கஷ்டம் சார், வாழ்க்கையில் பின்னாளில் ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்க இப்பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற புரிதல் இருந்தால், வருகிறேன் சார், முயற்சி செய்கிறேன் என்ற பதில் வந்திருக்கும். என் ஆஃபீஸ் கொலீக் குப்புவின் மகனோட முதல் பிறந்த நாள். மனைவிட்ட நீயும் வாயேன், அங்கே யாரையும் எனக்கு தெரியாது, தமிழால் யாருமே இருக்க மாட்டார்கள், முடியாது என மனைவி சொல்வதற்கு காரணம் அவர்களுடைய பதிவுகள்தான். வாழ்க்கை துணை கூப்பிடுகிறார்களே போவோம் என எனக்கு எது முக்கியம்? பார்ட்டியில் பேச துணைக்கு ஆள் இருக்காது என கற்பனை செய்வது சரியா? மாப்பிள்ளை கூட இருப்பது முக்கியமா? பதிவுகள் சரியான முடிவை கொடுக்கிறதா என்பதை ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற அடிப்படையில் சிந்தித்து முடிவெடுப்பதுதான் சிறப்பாக இருக்கும். நான்காவது விஷயம், நாம் எதற்கு அடிக்கடி முடியாது என விளக்குகிறோமோ அங்கே கடும்பற்று ஒரு காரணமாக இருக்குமானால் அது நம் வாழ்க்கை முழுவதும் நம்மை துரத்தும் வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். மனைவிக்கு கமல் படம் பார்க்கறதுனா உயிர், எனக்கு டோட்டலாக ஆப்போசிட் என்பதற்காக முடியாது என சொல்ல இந்த கருத்து வேறுபாடு மிகப்பெரிய ஒரு முரண்பாடாக மாறி
இருவருக்கும் இடையே ஒரு நிரந்தரமான எதிர்மறை காந்த அலை பரிமாற்றத்தை சங்கிலி போல் இயக்கி இருவருக்கும் இடையே இருக்க வேண்டிய ஆனந்தமான அந்த சந்தோஷத்தைக்கு தடையாக மாறிவிடும். இதையெல்லாம் உணர்ந்துதான் நாம் முடிவு எடுக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே. வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ். வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக. லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.